ஹே கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம ஆல்ரெடி பாத்துட்டு இருக்க தாய் டிராமாவோட அடுத்த எபிசோட் தான் இப்ப பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்றதா இப்பயும் சொல்றேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க, மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நம்மளோட ஃபர்ஸ்ட் சேனல்லயும் வந்துட்டு ஒரு சூப்பரான தாய் டிராமா போயிட்டு இருக்கு. பாக்காதவங்க அதையும் போய் பாருங்க. நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயே அந்த லிங்க் கொடுத்து பின் பண்ணி வைக்கிறேன். சோ இந்த எபிசோட எதுல ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினுக்கு வந்துட்டு புருஷங்காரன் இருக்கிற எல்லா காசையும் எடுத்து என்ன பண்ணானே தெரியல அப்படின்ற மாதிரி முழிச்சிட்டு இருக்கா இல்லையா. அவளுக்கு எந்த ஒரு கான்சென்ட்ரேஷனுமே இல்ல சமைக்கும் போது. அப்பதான் பையன் வரான். வரும்போது அம்மா என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க, அங்க பாரு எல்லாமே வெளியில கொட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கத்துறான். அதுக்கப்புறம் தான் அவ கவனிக்கிறா. சரி அப்பா எதுக்காக இன்னும் வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லி பையன் கேக்குறான். உங்க அப்பாவுக்கு இன்னைக்கு நைட் ஏதோ மீட்டிங் இருக்கான், அதனால அவர் வீட்டுக்கு வர மாட்டாரு. அது மட்டும் இல்லாம இப்பதான் மெசேஜ் அனுப்பி சொன்னாரு அப்படின்னு சொல்றா. அந்த டைம்க்கு சடனா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, இவளுக்கு பொண்ணு இருக்கா இல்லையா, பொண்ணுக்கு ஆஸ்துமா இருக்கு போல. அதனால வீசிங் வந்துடுது சடனா. உடனே இவங்க ரெண்டு பேருமே வேக வேகமா மெடிசன் எல்லாம் எடுக்கிறாங்க. இங்க அதே நேரத்துக்கு தலைவர் ரொம்ப ஜாலியா சின்ன வயசு புது பொண்டாட்டி கூட உட்காந்துக்கிட்டு அவங்களோட புது வீடு என்ன மாதிரி ஸ்டைல்ல வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் விடாம கால் பண்ணிக்கிட்டே இருக்கா. உடனே இவ என்ன கேக்குறானா, நீ மீட்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தானே வந்த, எதுக்காக அவ கண்டினியூவா கால் பண்றா அப்படின்னு சொல்லி கேக்குறா. திரும்பவும் வர்றதுனால இவன் பேசாம அட்டென்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது இவ புடுங்கி வச்சுக்கிறா. நீ ஏன் கூட இருக்க, என் கூட இந்த டைம் தான் நீ ஸ்பெண்ட் பண்ற, இந்த டைம்ல கூட எனக்கு என்ன தேவையோ அதை செய்ய மாட்டியா, அவ எல்லாத்தையும் பாத்துக்குவா. நீதான் சொல்லிருக்கியே உன்னோட ஒய்ஃப் ரொம்ப டேலண்டட், அது மட்டும் இல்லாம அவங்க டாக்டர், எல்லாத்தையும் பாத்துப்பாங்க, எல்லாத்தையும் சமாளிச்சுப்பாங்க. இப்போதைக்கு நீ என்ன மட்டும் தான் கவனிச்சுக்கணும் அப்படின்னு சொல்றா. பாவம் கரெக்ட் தானே, வயசான பொண்டாட்டி முக்கியமா சின்ன வயசு பொண்டாட்டி முக்கியமா? இவனும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பண்ண வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கான். இவ்வளவு நேரமா பையன் தான் விடாம கால் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான் போல. ஏன் அப்படின்னு பார்த்தா, இந்த குட்டி பொண்ணு ரொம்ப செல்லம் இல்லையா அவங்க அப்பா கிட்ட. அவ அப்பா வேணும், எனக்கு தூக்கம் வரல, அப்பா நான் தான் கதை சொல்லி தூங்க வைப்பாரு, எனக்கு அப்பா தான் வேணும் அப்படின்னு அடம் பிடிச்சுக்கிட்டு இருக்கா. இப்பதான் பையன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, வீடியோ எடுத்து அவங்க அப்பாக்கு அனுப்பிடுறான். ஆஸ்துமா அட்டாக் ஆயிடுச்சு பாப்பாக்கு, நாங்க இப்பதான் மெடிசன் எல்லாம் கொடுத்துருக்கோம், இப்ப பெட்டரா இருக்கா, ஆனா அவ உங்களை கேட்டுக்கிட்டே இருக்கா அப்படின்னும் போது, அப்பா சீக்கிரம் வாங்கப்பா, எனக்கு தூங்கணும், நீங்க வந்தீங்கன்னா தான் எனக்கு கதை சொல்லி தூங்க வைப்பீங்க அப்படின்னு சொல்றா அந்த குட்டி பொண்ணு. இத பார்த்த உடனே இவனுக்கே கொஞ்சம் பதட்டம் ஆயிடுது. உடனே வேக வேகமா அவன் கிளம்பி நான் போகணும் அப்படின்னு சொல்றானா. இப்ப இவ விடுவாளா? அவ தான் டாக்டர் ஆச்சு, அவ அது எல்லாத்தையும் பாத்துப்பா, நீ எதுக்காக அர்ஜென்டா போற அப்படின்னு சொல்லி கேக்குறா. இல்ல ஆக்சுவலா என்னோட பொண்ணு நான் இல்லைன்னா தூங்க மாட்டா, அதனால நான் கொஞ்சம் போகணும். சும்மாவே அவ அழுவா, நான் இல்ல அப்படின்னா ரொம்ப அழுவா, இந்த மாதிரி டைம்ல அவ அழுதா அப்படின்னா அவளுக்கு வீசிங் அதிகமாயிடும் அப்படின்னு சொல்றான். உனக்கு கொஞ்சம் கூட என்ன பத்தியும் என் வயித்துல வளர குழந்தைய பத்தியும் கவலையே இல்லைல்ல, அதனாலதான் இப்படி பாதியில விட்டுட்டு போறேன் அப்படின்னும் போது, நான் போறேன், அவளை தூங்க வைக்கிறேன், உடனே நான் இங்க வரேன், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி கெஞ்சுறான். நீயே இந்த வீடியோவை கொஞ்சம் பாரு, இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அவளை ஏங்க வைக்க முடியாது, அப்பாவா நான் என்னோட கடமையை செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிளம்பிடுறான். நேர போன உடனே அந்த குழந்தைக்கு ஃபுல்லா கதை சொல்லி அவளை தூங்க வச்சிடுறான். அந்த குழந்தையும் இவன் கைய புடிச்சுக்கிட்டே தூங்கிடுறா. ஹீரோயினுக்கு தான் இத பார்க்கும் போது ரொம்ப கஷ்டமாவும் பயமாவும் இருக்கு. இப்ப இவன் விட்டுட்டு போயிட்டான்னா எப்படி குழந்தைங்களை நம்ம சமாளிப்போம் அப்படின்னு சொல்லி அவ உள்ளுக்குள்ளேயே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. பையன் கிட்ட இத பத்தி சொல்ல மாட்டா. ஆனா பையனுக்கு ஓரளவு புரியும் இல்லையா. இப்ப எப்படியும் மறுபடியும் கிளம்பி போயிட்டு அவளை எப்படியாவது சமாளிக்கணும் இல்லையா. அதனால இங்க ஹீரோயின் கிட்ட கொஞ்சிக்கிட்டு இருக்கான். நான் கிட்டத்தட்ட 14 கதை சொன்னேன், அதுக்கப்புறம் இவ நல்லா தூங்குறா, இப்ப எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, தயவு செஞ்சு நான் போட்டுமா அப்படின்னு கேக்குறான். இப்ப நான் போகாதன்னு சொன்ன நீ போக போறது இல்லையா என்ன, உன்னோட வேலை, நீ போகணும் அப்படின்னு சொன்னா நீ போய் தானே ஆகணும், நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறா. இப்ப டாய் இருக்கா இல்லையா, அவளை அவளோட பாய் ஃப்ரெண்ட் பார்த்து கண்டுபிடிச்சிடறான். அவ்வளவுதான், அவனை பார்த்த உடனே அவளுக்கு உயிரே போற மாதிரி ஒரு பயம் வந்துட்டு உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு தலை கறிக்க அங்க இருந்து ஓடுறா. ஏதோ ஒரு இடத்துல ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறான். இவனால கண்டுபிடிக்க முடியல. நீ மட்டும் கையில மாற்றி நீ செத்த அப்படின்னு கத்திட்டு அங்க இருந்து போயிடுறான். இப்பதான் டாய் ஹீரோனுக்கு போன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்றான். ஹீரோயின் என்ன சொல்றானா, அபார்ட்மெண்ட்டை விட்டு நீ வெளியிலேயே வராத, உனக்கு என்ன தேவையோ எல்லாத்தையுமே நான் அங்கேயே அரேஞ்ச் பண்றேன், நீ இப்போதைக்கு எதுவும் பண்ண வேண்டாம், நீ சைலண்டா இரு, நீ சேஃபா இருந்தீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்றா. அந்த டைமுக்கு நம்ம கேட்டோட அம்மா இங்க ஹீரோயினை பார்க்க வராங்க.
இவங்க எதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா ரெகுலர் செக்அப்காக தான் இங்க வந்திருக்காங்க. அப்ப அப்படியே வந்து ஹீரோயினையும் பார்த்து பேசிட்டு போலாம் அப்படின்னு வந்திருக்காங்க. உங்களுக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு ஹீரோயின் கேட்கும் போது அப்பதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு என் பொண்ணு நினைச்சாவே ரொம்ப பயமா இருக்கு. ஆக்சுவலா வந்து அவ தப்பான டிசிஷன் எடுத்துருவாளோ, தப்பான ஆளு எதுனா செலக்ட் பண்ணிடுவாளோ அப்படின்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினுக்கு அம்மா நீ உனக்கு புரிஞ்சா சரி அப்படின்ற மாதிரி மைண்ட்ல தோணிக்கிட்டு இருக்கு. ஆனா அவளுக்கு நான் ஒரு சூப்பரான பையனை பார்த்திருக்கேன். அவன் யாரு அப்படின்னு பார்த்தா என்னோட ஹஸ்பண்ட் கூட பார்ட்னரா இருக்கான் வேலையில. அவன் ரொம்ப நல்ல பையன். இன்னைக்கு வந்து ஒரு டின்னருக்கு கூட்டிட்டு போக போறேன், இவங்க 2 பேரையும் மீட் பண்ண வைக்க போறேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க. ஈவினிங் வீட்ல ஹீரோயினும் பொண்ணு சூப்பரா ரெடி ஆகி உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோவும் பையனும் உள்ள வராங்க. இப்ப என்ன ஆச்சு, எதுக்காக நீ இவ்வளவு சூப்பரா ரெடியா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு கிட்ட கேட்கும் போது அப்பதான் ஹீரோயின் சொல்ற, நம்ம வந்து எல்லாரும் டின்னருக்கு போக போறோம், நம்ம பாப்பாக்கு வந்து எல்லாம் சரியாயிடுச்சு இல்லையா, அதனால சும்மா செலிப்ரேட் பண்ற மாதிரி நம்ம டின்னருக்கு போக போறோம் அப்படின்னு சொல்றா. இங்க மினிஸ்டர் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, கஷ்டப்பட்டா உங்க பொண்ணை பிடிச்சி ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா நீயும் வரணும், நீயும் வந்து அந்த ப்ராஜெக்ட பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. ஆனா இவ வந்து தெளிவா சொல்றா, அம்மா எனக்கு நல்லாவே தெரியும், நீ வந்துட்டு எனக்கு ஏதாவது பிளைண்ட் டேட்டை பிக்ஸ் பண்ணி தான் கூட்டிட்டு போவேன்னு சொல்லிட்டு சும்மா நடிக்காத அப்படின்னு சொல்றா. அங்க போய் பார்த்தாதான் தெரியுது நம்ம ஹீரோயின் அவ ஃபேமிலியோட உட்காந்துக்கிட்டு இருக்கா. ஆக்சுவலா ஹீரோயின் என்ன பிளான் பண்ணிருக்கா அப்படின்னு பார்த்தா, அவங்க வந்து கேட்டுக்கு பிளைண்ட் டேட் அரேஞ்ச் பண்றது இவன் பார்க்கணும் அப்படின்றதான் பிளான் பண்ணிருக்கா. புருஷன்காரனுக்கு மூஞ்சில ஆடல, என்னதான் பிரச்சனை அப்படின்னு தெரியல, எப்படி இவங்களும் இங்க வந்தாங்க நம்மளும் இங்க வந்தோம் அப்படின்னு சொல்லி அவன் முழிச்சுக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்கான். அப்பதான் புதுசா வந்து பெட்டுன்னு ஒருத்தனை நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. பெட்டு என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, அந்த மொத்த ஃபேமிலியுமே வந்து விழுந்து விழுந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கான். அதையே கொலை வெறி ஆத்திரத்தோட புருஷன்கார பாத்துக்கிட்டு இருக்கான். அதையே ஹீரோயின் பாத்துக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறான் யார் அவன் அப்படின்னு சொல்லும் போது, அவர் வந்துட்டு அவங்க அப்பாவோட பார்ட்னர் தான். இப்போ வந்து எப்படியாவது அவனுக்கும் அவளுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அவங்க அம்மா ஆசைப்படுறாங்க, அதுக்காக தான் பிளைண்ட் டேட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றா. கேட்ட வெளியில வர சொல்லி புருஷங்கார மெசேஜ் அனுப்புறான். இவன் எழுந்து போலாம் அப்படின்னு போகிற நேரத்துக்கு ஹீரோயின் என்ன பண்றான்னா, நான் அர்ஜென்ட்டா வந்து ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னு சொல்லி எழுந்து போயிடுறா. ரெஸ்ட் ரூம்க்கு போனா அங்கதான் கேட் இருக்கா. இவன் என்ன சொல்றான்னா, உங்க 2 பேரோட பேர் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு, நீ சீக்கிரமா டிசைட் பண்ணிக்கோ, உங்க அம்மா வந்துட்டு ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்க உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல. அது மட்டும் இல்லாம நீ எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிறியோ அவ்வளவுக்கு அவ்வளோ உனக்கு தான் நல்லது, நீ லேட் பண்ண உனக்கு தான் அது ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லும் போது இவளுக்கு சம ஆத்திரம் வருது. என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படின்றத நான் தான் டிசைட் பண்ணணும், அது சொல்றதுக்கு நீங்க யாரு அப்படின்னு கேக்குறா. யாரும் இல்லதான், ஜஸ்ட் உன் மேல இருக்க அக்கறையில சொன்னேன், நீ பிரெக்னெண்டா இருக்கியே அதுக்காக தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்றாளா ஹீரோயின். உடனே இவ என்ன சொல்றேன்னா, அதை யார்கிட்ட நான் வெளியில சொல்லலாம்னு நினைச்சேன், உனக்கு என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி கேட் மிரட்டுறா. நான் ஏமா சொல்லணும், கொஞ்ச நாள் விட்டீனா அப்படியே உனக்கு வயிறு பெருசாகும், அது ஆட்டோமேட்டிக்கா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் அப்படின்னு நக்கல் அடிக்கிறா. ஹீரோயின் டேபிளுக்கு வந்துடுறா. பட் ஆனா வந்து அவ இன்னும் உள்ள வரவே இல்ல. உடனே புருஷன்கார வேக வேகமா அங்க இருந்து கிளம்புறான். வெளியில போனா அவ நின்னு அழுதுகிட்டு இருக்கா. என்ன ஆச்சு, எதுக்காக இப்ப அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி இவன் கேட்கும் போது, எங்க அம்மா வந்து எனக்கும் அவனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க ட்ரை பண்றாங்க, எனக்கு எப்படி அவாய்ட் பண்றதுன்னே தெரியல, நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு புரியல அப்படின்னு அழுதுகிட்டு இருக்கா. நீ கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் சரி பண்றேன், எனக்கு கொஞ்ச நாள் மட்டும் டைம் கொடு அப்படின்னு இவன் கேக்குறான். நான் உனக்கு டைம் கொடுக்கறதுக்கு இல்ல, ஆனா வந்துட்டு என்னோட வயிறு இதுக்கு மேல டைம் கொடுக்காது அப்படின்னு சொல்லி கத்துறா. அப்ப பொண்ணு அங்க ஓடி வர, அம்மா அப்பா இங்கதான் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிடுறாள. அப்ப அம்மாவும் பையனும் சேர்ந்து அங்க வராங்க. அப்பவும் இவன் என்ன சமாளிக்கிறான் அப்படின்னு பார்த்தா, இல்ல இவங்க ஹோட்டல் வேலை விஷயமா வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க, நாங்க பிசினஸ் விஷயமா பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். அப்படியா, ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா, உன்னை உங்க அம்மா தேடிக்கிட்டு இருக்காங்க, சீக்கிரமா நீ உள்ள போ அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஆனா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமும் புருஷன்காரன் வந்து வீட்டுக்குள்ள வராம காராண்டியே நின்னுகிட்டு போன் மேல போன் அவளுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கு. அவ அட்டென்ட் பண்ண பாடு இல்ல. இவன் வந்து அப்படியே பயங்கர டென்ஷன்ல நின்னுகிட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் ஹீரோயின் நின்னு பாத்துட்டு தான் இருக்கா. மறுபடியும் கேட்டோட ஃபேமிலிய காட்டுறாங்க. அவங்க அம்மாக்கு வந்து இந்த பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, அவளோட இஷ்டம், அவ எப்ப பண்ணணுமோ அப்ப பண்ணிக்கிட்டோம், எதுக்காக அவளை ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் போது இவ என்ன சொல்றான்னா, எனக்கு இப்போதைக்கு கல்யாணத்துல இஷ்டமே இல்ல, எனக்கு கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொல்றா. சடனா அவங்க அம்மா என்ன கேக்குறாங்க அப்படின்னு பார்த்தா, நீ என்ன வெயிட் போட்டுக்கிட்டே போற அப்படின்னு கேட்டுடுறாங்க. இவளுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கா. நைட்டு ஹீரோயின் தூங்கினதுக்கு அப்புறமா திருட்டுத்தனமா புருஷங்கார என்ன பண்றான்னா, எழுந்து இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வரான். டாய் வந்து இதை பாக்குறா. உடனே அதை வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிடுறா. அவ்வளவுதான், வந்த உடனே வாசல்ல நின்று 2 பேரும் கட்டி பிடிச்சு கதறாங்க. அவ நான் பயந்துட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்றா. நீ கவலையே படாத, உன்னை யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றான். கேட் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, அட்லீஸ்ட் நீ வந்து உன் பொண்டாட்டி கிட்டயாவது சொல்லு, என்னதான் இருந்தாலும் ஒரு காலத்துல நீ அவளை லவ் பண்ணிருக்க, இதை இவ்வளவு நாள் நீ மறைச்சு வைக்கிறது தப்பு
அப்படின்னும் போது தயவு செஞ்சு இப்ப எதுவும் பேசாத, நான் வந்துட்டு பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டேன் தெரியுமா, நான் இன்னைக்கு நைட்டு பூரா உன் கூட இருக்க போறேன் அவ்வளவுதான், அதனால எதுவுமே பேசாத அப்படின்னு சொல்லிட்டு இவன் பட்டன் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். ஹீரோயினுக்கு டாய் கால் பண்ற, டாய் கால் பண்ணிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்றா, உங்க புருஷன் இங்கதான் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அதை கேட்ட உடனே ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாகுது. மாமியாரை பாக்கிறதுக்காக மறுநாள் ஹீரோயின் போயிருக்கா. அங்க போனா அவங்க வந்து எப்பயும் போல சொன்னதையே தான் சொல்றாங்க. இது பாரு, பொம்பளைங்க நம்ம கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும், ஆம்பளைங்க இப்படி எல்லாம் தான் இருப்பாங்க, ஆனா நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், ஏன்னா 2 குழந்தைய வச்சிருக்கோம் இல்லையா, அப்பா இல்லாம ஆக்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எப்பயும் போல பழைய கதையை பேசுறாங்க. இவளுக்கு செம கடுப்பாயிடுது. இந்த மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் உங்க பிள்ளைக்கு அட்வைஸ் பண்ணிருப்பீங்களா, 2 பிள்ளைய வச்சிட்டு இருக்க, நீ இது பண்றது தப்பு, இதெல்லாம் நீ பொண்டாட்டிக்கு பண்ற துரோகம், நீ ஒரு ஆம்பளையா வந்துட்டு குடும்பத்தை பார்த்து இருக்கணும், ஆனா அதை விட்டுட்டு நீ இந்த மாதிரி வேலை பண்றது தப்பு அப்படின்னு நீங்க சொல்லிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி இவ கோவமா கேக்குறா. அப்ப அதுக்கு இந்த கேள்வி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா, நீ வந்துட்டு இவ்வளவு திமிர் பிடிச்சவ, அதனாலதான் உன் புருஷன் உனக்கு துரோகம் பண்ணிட்டான் பாத்தியா, உன்னால உன் குடும்பத்தை கூட ஒழுங்கா வச்சுக்க முடியல அப்படின்னு சொல்றா. அதை கேட்ட உடனே ஹீரோயினுக்கு இன்னும் கடுப்பாகுது. எனக்கு எந்த விஷயமும் தெரியாதுன்னு நீங்க நினைச்சுக்கிட்டீங்களா, உங்க பையனுக்கு 17 வயசு இருக்கும் போது உங்க புருஷன் உங்களை விட்டுட்டு இன்னொருத்தி கூட தானே போயிட்டாரு, அப்போ கூட உங்க பிள்ளை கோச்சுக்கிட்ட வீட்டை விட்டெல்லாம் ஓடி போனானாமே, அவனே இந்த மாதிரி ஒரு காரியம் வந்து செஞ்சிருக்கானா, அவனை நீங்க என்ன அழகுல வளர்த்திருக்கீங்க தெரியுதா அப்படின்னு சொல்லி கேக்குறா. உங்க யாரோட ஹெல்ப்பும் எனக்கு தேவையில்லை, உங்க யாரோட அக்கறையும் எனக்கு தேவையில்லை, நான் என் பிள்ளைங்களை பாத்துக்கிறது எப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கோவமா கிளம்பி போயிடுறா. ஹீரோயினும் பிங்கியும் 2 பேரும் ஷாப்பிங் போயிருக்காங்க. அப்ப பிங்கி என்ன சொல்றான்னா, ஒரு ஃபேன்சியான ட்ரெஸ் காமிச்சு இதை வாங்கி போட்டுட்டு போவோம், புருஷன் எதிர்க்க அவன் மயங்கி போயிடுவான் அப்படின்னு சொல்றா. அதெல்லாம் போடுற வயசெல்லாம் நான் தாண்டி வந்துட்டேன், அவனை மயக்கணுன்றதுக்காக நான் இதெல்லாம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது, நான் எதுக்காக போட்டி போடணும் அப்படின்னு சொல்றா. அப்ப அதே நேரத்துக்கு ஹீரோயினோட கார்ல வந்துட்டு தூக்க மாத்திரைங்களை பாக்குறா. அதை பார்த்த உடனே இவதான் இந்த தூக்க மாத்திரை எல்லாம் எடுக்கிறா போல அப்படின்னு சொல்லிட்டு பயந்துடுறா. மறுபடியும் கேட்டையும் நம்ம டாயையும் காட்டுறாங்க. அப்ப வந்து டாய் என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா, அதாவது பொண்டாட்டிக்கும் புருஷனுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்ல அப்படின்னாலும் குழந்தைங்களை வச்சு எப்படியாவது பிளாக்மெயில் பண்ணி கூடியே வச்சுப்பாங்க பொண்டாட்டிங்க, சோ நீதான் வந்து கஷ்டப்படணும், அவனுக்கு வந்து வெறும் பொண்டாட்டி மட்டும் இருந்திருந்தா பரவாயில்ல, 2 குழந்தைங்க இருக்கு, அதுவும் பொம்பளை பிள்ளை எல்லாம் வந்து அப்பா மேல ரொம்ப பாசமா இருக்கும், கண்டிப்பா விட்டே கொடுக்காது அப்படின்னு சொல்லி இவளை ரொம்ப பயமுறுத்துறா. டாம் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, இன்னும் எக்கச்சக்கமான ப்ரூஃப் எல்லாம் என்கிட்ட கிடைச்சிருக்கு, கொஞ்சம் வரியா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கூப்பிடுறா. ஹீரோயினும் வந்து பார்த்தா அவன் வச்சிருக்க எதுவுமே வேல்யூவான ப்ரூஃபாவே இல்ல. அப்ப அவன் என்ன சொல்றான்னா, இல்ல ஆக்சுவலி அன்னைக்கு கொஞ்ச நேரம் தான் என் கூட இருந்துட்டு போனேன், இன்னும் கொஞ்ச நேரம் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் இல்லையா, அதுக்காக தான் வர சொன்னேன் அப்படின்னு சொல்றேன். ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாயிடுது. ஹீரோயின் கடுப்பாயிட்டு அங்க இருந்து வேகமா கிளம்புறா. அந்த டைமுக்கு கேக் உள்ள வந்துடுறா. வந்த உடனே இல்ல ஆக்சுவலா எங்களோட அக்கௌண்ட்ஸ் ஃபைல் எல்லாம் சிலது இவன் கிட்ட இருந்தது, அதை வாங்கிட்டு போறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பொய் சொல்றா. ஆனா கேக்குக்கு நல்லாவே புரியுது இவன் புருஷன்காரன் ஏதோ பண்றான்னு. புருஷன்காரன் இப்பதான் கேட்டோட வீட்டுக்கு வந்திருக்கான். வந்த உடனே கேட்ட ஆரம்பிச்சிடறா, என்ன டாய் வந்துட்டு இவளை ரொம்ப பயமுறுத்தி விட்டுட்டா இல்லையா, எப்ப டைவர்ஸ் பண்ண போற, இப்பவே பண்ணு அப்படின்னு சொல்லும் போது, இப்போதைக்கு அதுக்கான டைம் கிடையாது, நான் கொஞ்சமா வந்துட்டு எல்லாரையும் கொஞ்சம் செட்டில் பண்ணிட்டு, அது மட்டும் இல்லாம என் பொண்ணுக்கும் என் பையனுக்கும் புரிய வைக்கணும், என் பொண்டாட்டி எனக்கு பெரிய விஷயமே இல்ல அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கா. நம்ம டாய் வந்து கதவாண்ட நின்னு இவங்க என்ன பேசுறாங்க அப்படின்றத கேக்குறா. அப்பதான் கேட் என்ன சொல்றா அப்படின்னா, எனக்கு உன் மேல நம்பிக்கை இல்ல, நான் வந்துட்டு இன்னைக்கு காலையில போய் அபார்ஷன் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றா. அவ்வளவுதான் இவன் செம்ம ஷாக்கு. யார கேட்டு நீ பண்ண, எப்படி நீ பண்ணுவ, என்னோட குழந்தைய நீ எப்படி அழிப்ப அப்படின்னு சொல்லிட்டு இவன் பயங்கரமா சத்தம் போடுறான். இனிமே நீ இந்த பக்கமே வராத, உனக்கும் எனக்கு எல்லாமே முடிஞ்சிருச்சு, மரியாதையா வெளியில போ அப்படின்னு சொல்லி கேட் கத்துறாள. அவன் எவ்வளவோ கெஞ்சி பாக்குறான், இருந்தாலுமே வந்துட்டு அவ வந்து கொஞ்சமும் கேக்குற மாதிரி இல்ல. இவனை பிடிச்சு வெளியில தள்ளி கதவை சாத்திடுறா. அதுக்கப்புறம் உடனே ஃப்ரெண்டுக்காரன் வரான். வந்த உடனே அவனை கட்டி பிடிச்சு ஒன்னு அழ ஆரம்பிச்சிடுறா. எல்லாமே முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான், அவனும் நானும் பிரிஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்றா. இப்பதான் உனக்கு எல்லாமே நல்லதா நடக்குது, இது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கான். நம்ம டாயுமே ஹீரோயினுக்கு போன் பண்ணி சந்தோஷமா சொல்றா, அவ அபார்ஷன் பண்ணிட்டாலாம், எல்லாமே முடிஞ்சிருச்சு, இனிமே நீங்க ஹாப்பியா இருங்க அப்படின்னு சொல்றா. இங்க நைட் எல்லாம் புருஷன்காரன் என்ன பண்றான்னா, குழந்தைங்க கூட உட்காந்து விளையாடிக்கிட்டு இருக்கான், எங்கேயும் கிளம்பி போகாம. ஹீரோயின் கேக்குறா, என்னப்பா நைட்டு எதுவும் மீட்டிங் எல்லாம் இல்லையா அப்படின்னு கேட்கும் போது, இல்ல ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் நான் முடிச்சுட்டேன் அப்படின்னு போய் சொல்றான். நைட்டு ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும் போது அவளுக்கு கால் ஏதோ வருது. அதை கேட்ட உடனே அவ அதிர்ச்சி ஆகுறா. இதோடய இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு மறக்காம கதை கேட்க வந்துருங்க, நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.